அ எங்கே பார்த்தாலும் வந்து அதிகமா மக்களோட போராட்டம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இந்த மக்களோட போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா தான் வந்து நேபாளத்தில நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பங்களாதேஷ்ல நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுல நடந்துச்சு. இந்த மாரி ஒவ்வொரு கண்ட்ரிலயும் நடந்துட்டு இருக்கும்போது, இப்ப பர்ட்டிகுலரா மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி, அதாவது இதுக்கு முன்னாடி உலகத்தையே கட்டி ஆண்ட ஒரு க கண்ட்ரிங்கிறாங்க. அந்த மாரி ஒரு கண்ட்ரில பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்திருக்கு. அந்த பேரணி என்னன்னாக்க, ஆ இங்க உள்ள அதாவது புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாமே வந்து மைக்ரண்ட் எல்லாருமே வந்து வெளியில போகணும். நீங்க எங்கள வந்து ரொம்ப வந்து அ அ எங்களோட வேலையெல்லாம் வந்து பறிக்கிறீங்க. அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு இங்கிலாந்துங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, அ அதுல வந்து லண்டன்ங்கிறது ஒரு மிக பெரிய சிட்டி அப்படிம்பாங்க. வேர்ல்டுலயே மிகப்பெரிய சிட்டி. ஸோ அந்த சிட்டில வந்து இந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு புரொட்டஸ்ட் நடக்குதுன்னா, ஆ சொல்லவே வேண்டாம். ஸோ இததான் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாரு இதுல வந்து மெயினா வந்து இதுல யாரு வந்து அ இந்த இதுல வந்து தலைமை தாங்கியிருக்காங்க இந்த புரொட்டஸ்ட்டுக்கு. ஸோ அவர் எந்தெந்த கட்சியில இருந்தாரு? கட்சியில இருக்காரா? இல்ல சும்மா தான் வந்து டைரக்ட்டா வந்து இந்த மாரி ஒரு கூட்டத்துக்கு கூட்டுனாரா? வாங்க ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன். நாங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துல வந்து அதாவது இங்கிலாந்துல லண்டன் பர்ட்டிகுலரா லண்டன். நம்ம அதிகமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா இந்தியாவுலேருந்து தான் அதிகமான மக்கள் வந்து போயி அ வேலை பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னாக்கா, லண்டன்பாங்க. ஸோ அந்த லண்டன்ல வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து 2 பார்ட்டி. நீங்க வந்து இதுல அ இங்கிலாந்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அங்கே அந்த லண்டன்ல வந்து 2 பார்ட்டி இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து பிஜேபி, காங்கிரஸ் இருக்கிற மாரி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு 2 பார்ட்டி இருக்கு. அந்த 2 பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேபர் பார்ட்டி அண்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. ஸோ இந்த 2 பார்ட்டியும் தான் வந்து எப்ப பார்த்தாலும் மாறி, மாறி வந்து அவங்க வந்து இந்த ஆட்சிய பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எப்போதுமே வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் வந்து இதுல வந்து வின் பண்ணிட்டே வந்தாங்க. ஆப்போசிட் பார்ட்டி வந்து லேபர் பார்ட்டி. ஸோ அதுக்கு லேபர் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க மக்களுக்கான முன்னுரிமைய தான் வந்து அதிகமா எடுத்து பேசுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த கட்சி அதிகமா வந்து ரீச் ஆவறதுக்கு காரணமா இருக்கலாம். ஏன்னா, அ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேபர் பார்ட்டி ஏன் இத சொல்ல வரேன்னாக்க, ஆ இங்க வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து யாரும் வரக்கூடாது. எங்க மக்களுக்கு தான் எங்களுக்கு வேலை குடுக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றனால, இது வந்து இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா, ஆ 1951லயே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அ புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற மாரி வந்து புள்ளிவிவரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இப்ப இவங்க வந்து இந்த மாரி வந்து ம் போராட்டங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரியே கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் லேபர் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல 400 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்கள வந்து வின் பண்றாங்க. மேசிவா வந்து வின் பண்றாங்க. வின் பண்ணி அதுல வந்து ஒரு ஆட்சியில வந்து அமைக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து இவ்வளவு அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு வாங்கி இருந்து வர்றாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அதிகமான வந்து இந்த மாரி வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து எங்க வேலைகள பறிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு அ பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து அங்கே வந்து அங்கே உள்ள தொழிலாளர்கள வந்து ஒவ்வொருத்தவங்களையும் யார் யார் வந்து இல்லீகலா வந்திருக்காங்க, அத பார்க்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல வந்து இதுல மெயினா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்தியா தான் வந்து குறி வைக்கிறாங்க. ஸோ இந்தியா உள்ளேருந்து போனவங்கள மட்டும் தான் இந்த மாரி போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. இதுல மெயினா வந்து மிகப்பெரிய இன்னும் ஒரு 2 கண்ட்ரி இருக்குங்கிறாங்க. அந்த எந்த எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 கண்ட்ரி வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஸோ இந்த 2 கண்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அங்க ஒரு மாகாணத்தையே வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2 கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ பாகிஸ்தான் வந்து 80% வந்து இப்ப அங்க வந்து 70% இருக்கிறாங்கறாங்க. அது மட்டும் இல்லாம, ஆ அது பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு 25% 30% இருப்பாங்க. அதுல வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு 5% ஸ்ரீலங்கன் வந்து ஒரு 5% இந்த மாரி தான் இருக்கிறாங்களாம். ஆனா, இந்த 2 கண்ட்ரி அதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. இந்த மாகாணத்தையே வந்து அவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லப்படுறாங்க. ஸோ இது ஏன் வந்து இந்த மாரி வந்து சொல்லப்படுறாங்கன்னாக்கா, இதுல மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில வந்து 2ஆ உடையுது. ஸோ இதுதான் வந்து லேபர் பார்ட்டி வந்து வின் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்காங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வின் பண்றதுக்கு வந்து மெயினா வந்தது 18% ஓட்டு வங்கி உள்ள ஒரு அ ஒருத்தர் அங்கே வந்து வர்றாங்க. அவங்களோட கூட்டணி ஆட்சியில தான் வந்து அவங்க வந்து வின் பண்றாங்க. அதாவது ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு அந்த நான் சொன்ன மாரியே பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கண்ட்ரில வந்து மிக முக்கியமான ஒரு இடங்கள வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அது வந்து இந்த லண்டன்லேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில தான் வந்து இந்த நகரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நகரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, லூட்டன் அப்படிங்கிற நகரம். அந்த நகரத்தில வந்து
அதிகமா பாகிஸ்தான் வந்து அங்க வந்து அதிகமா ஆக்கிரமிச்சிருக்காங்க. அங்க இடத்தெல்லாம் வாங்கி அவங்க வந்து வீடு கட்டுறதா இருக்கட்டும், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னன்னாக்கா, இந்த லூட்டன்ங்கிற அந்த லேபர் பார்ட்டின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒருத்தர் இருக்காரு. அதுல வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டோமி ராபின்சன் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு லூட்டன் ஏரியாவுல தான் பொறக்குறாரு. ஸோ அங்க வந்து பிறக்கும்போது ரீஃபார்ம் பார்ட்டின்னு ஒண்ணு அது பார்ட்டி அங்க இருக்கு. அந்த பார்ட்டில வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஊதாரித்தனமா அந்த மாரிலாம் சுத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணி, ஏன் வந்து இவர் ஜாயின் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து அந்த பாகிஸ்தானியர் இவங்கலாம் வந்து அதிகமா ட்ரக்ஸ யூஸ் பண்ணி, அங்க உள்ள வெள்ளைக்கார பொண்ணுங்கள வந்து சீரழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள ஸ்கூல் பசங்களலாம் வந்து ட்ரக்ஸ் குடுத்து, அங்க உள்ள எல்லாருக்கும் வந்து ரொம்ப வந்து துன்புறுத்துறாங்க. ஸோ அவன் பெண்ணுங்களுக்கும் வந்து ரொம்ப வன்புணர்வுலாம் செய்றாங்க. இந்த மாரிலாம் செஞ்சு அவங்க வந்து அ அவங்க அதுக்கப்புறம் வந்து அங்க அங்க வந்து என்னன்னாக்கா, பெண்கள் வந்து ஒரு குழந்தை பெத்துட்டாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒரு வீடு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. எது இங்கிலாந்துல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாரி பண்ணியெல்லாம் நெறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. ஏன்னா, மெயினா அந்த பெண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஏழ்மையா உள்ள பெண்கள தான் வந்து இவங்க டார்கெட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாரியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கனால தான் வந்து இவருக்கு அது இந்த டோபி ராபின்சன்ங்கிற வந்து ஏன் வர்றாங்கன்னா, அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கே இந்த மாரி ஒரு நிலைமை ஏற்பட்டனால தான் அவர் வந்து இந்த இதுல வந்து உள்ளேக்கு வர்றாரு. வந்து வர்றாங்க. உள்ளேக்கு வந்து பார்ட்டிக்குள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நெறைய கேம்பெயின்லாம் பண்றாங்க. அப்பயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க உள்ள வந்தேரிகள வந்து வெளியேற்றுங்க அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப ரொம்ப போராட்டம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இதுல வந்து மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்து உள்ள இருக்க வர்றாரு. அதாவது அமெரிக்காவோட மிகப்பெரிய பணக்காரர். ஸோ இவர் வந்து டெஸ்லா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஏன் வந்து இதுக்குள்ள வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலான் மஸ்க்ங்கிறவங்க வந்து அங்கே வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அங்கே உள்ள டிஸ்ப்ளேல எல்லாத்துலயுமே வந்து அவரு சொல்றாரு. இந்த மாரி வந்து வந்தேரிகள விடாதீங்க. அப்டின்னா அவர் வந்து நீங்க வந்து நாளைக்கு அவங்கள விட்டீங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு இந்த இடம் இல்லாமயே போயிரும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசுறாரு. ஸோ இதுதான் வந்து இப்ப அங்க வந்து அதிகமா வந்து ஹைலைட்டா பேசப்பட்டுருக்காங்க. ஏன்னா, இவர் ஏன் வந்து எலான் மஸ்க் தேவையில்லாம இத வந்து என்டர் ஆகுறாருனாக்க, இப்போ உள்ள கட்சி வந்து பாத்தீங்கன்னா, இலான் மஸ்கோட பிசினஸ் வந்து அதிகமா வந்து அங்க வந்து உள்ளேக்கு வந்து இறக்குறதில்ல. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா, இலான் மஸ்க் கடுப்பாகி, "நீ என்னோட பிசினஸ் இறக்க மாட்டேங்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இன்னொரு பார்ட்டிய வந்து வளர்த்து விடுறேன்" அப்படின்னு சொல்லி பண்றதுதான் ரீஃபார்ம் பார்ட்டி. இந்த ரீஃபார்ம் பார்ட்டில வந்து பாத்தீங்கன்னாக்க, இருக்கிற இந்த நான் சொன்ன ஒரு நபர் பாத்தீங்கன்னாக்க, அவர வந்து "நீ இனிமே இந்த கட்சிக்கு நீ தான் பெரிய ஆளாக போற. நான் உன்னையும் தலைவர் ஆக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு வந்து அதிகமா ஃபண்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய 1,00,000க்கு மேல வந்து ஆட்கள் கூட்டி இவங்க வந்து இந்த மாரி போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து அமைதியா தான் அந்த போராட்டம் நடந்திருக்கு. அதுல நடந்திருந்தாலும் அதுல ஒரு 10, 15 போலீஸார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல சொல்றாங்க. ஸோ இதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ இந்தியன்ஸா இருந்தாலும் இருக்கட்டும், மத்த எல்லா கண்ட்ரிலயும் வந்து இப்ப இந்த லண்டன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களோட அந்த வெள்ளைக்காரர்களோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா வந்து இந்த போராட்டம் நடக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன காரணங்கள் இருந்தாலும், மெயினா பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே உள்ள வெள்ளைக்காரங்களோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, 37.5% தான் வந்து அவங்க மக்கள் தொகை இருக்காங்க. மத்த இந்தியன்ஸ் இல்லாம மத்த எல்லா அ உலகத்துல உள்ள மக்கள் எல்லாமே அங்க வந்து மொத்தம் 70% மேல உள்ளவங்க இருக்கிறாங்க. இல்ல 65% மேல இருக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து இப்ப புள்ளிவிவரம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெளிநாட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலாண்ட வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க. ஸோ அதான் அந்த பர்ட்டிகுலரா வந்து இந்த லண்டன வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இப்ப இங்கேருந்து போறாங்க பார்த்தீங்களா? இங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் போறாங்க. போயிட்டு அங்க வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்தாலும் அங்க இவங்களுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும். ஏன்னா, அங்க ஒரு இங்கிலாந்து இருக்கிறாருனாக்க, அவருக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும். ஸோ அவரு வந்து அந்த வேலைக்கு எலிஜிபிள் கிடையாதுனாக்க, இங்க புலம்பெயர் தொழிலாளர் யார் போறாங்களோ, அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் வந்து குடுக்கப்படுது. ஸோ அதுதான் வந்து இப்ப அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. இருந்தாலும், இப்ப இங்க போனவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாளா இருப்பாங்க. இருந்துட்டு அங்க வந்து ஒரு சிட்டிசனா கூட ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், பிசினஸ்லயுமே வந்து வெளிநாட்டவர்கள் வந்து அத எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து கடுப்பா கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உலகத்தையே வந்து ஆண்ட மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடுனாக்க இங்கிலாந்து தான். ஸோ அப்படி ஒரு வல்லரசு நாட்டுக்கே இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மிக முக்கியமான யூரோப்பியன் கண்ட்ரிகள்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரான்ஸ்லயும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கேயும் என்ன மாரி பிரச்சனை நடக்க போகுதுங்கிறது தெரியல. அது ஒண்ணு வந்து இதுல வந்து தான் தெரிய வரும். ஸோ இதுதான் வந்து இங்கிலாந்துல நடந்த அதாவது பர்ட்டிகுலரா வந்து லண்டன்ல நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஸோ இந்த போராட்டத்துல வந்து இலான் மஸ்க் வந்து அவர் வந்து எக்ஸ் தளத்திலேயும் வந்து பதிவிட்டதா இருக்கட்டும். நீங்க வந்து இனிமே வந்து
இந்த இத பண்ணலனாக்கா, நீங்க வந்து உங்களோட இடத்த வந்து இழந்துருவீங்க. அப்படிங்கிற மாரி வந்து எலான் மஸ்க் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து பார்க்கப்படுது. இந்த ரீஃபார்ம் பார்ட்டியோட அ அ தலைவரா வந்து அந்த மனுஷன வந்து நியமிக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. யாரு? ரோபின்சன். ஸோ அவங்க தான் உள்ளேக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மெயினான கேரக்டர் இவருனால தான் அந்த மிகப்பெரிய ஒரு புரொட்டஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, இதுல வந்து நெறைய பேர் சொல்றாங்க, இந்தியன்ஸ்னால தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இந்தியன்ஸ்னால கிடையவே கிடையாது. இந்தியன்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் இருந்தாலும், மெயினா பார்க்க போறது பாகிஸ்தானியர்ஸ் தான். பாகிஸ்தானியர்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்க, மெயினா 80% ஒரு ஏரியாவே வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. நடந்தது. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.